ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல 234 தொகுதிகளில் தாவேகா, அதிமுக மற்றும் திமுக கட்சி எத்தனை % ஆதரவோட எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறக்கூடிய தொகுதி இது அப்படின்றதையும், எத்தனை தொகுதிகள் கடுமையான போட்டி நிலவ போகுது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். நேற்று விகடன் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்புல எந்தெந்த கட்சி எத்தனை சதவிகிதம் வாக்குகள் பெறும் அப்படின்றத பார்த்திருந்தோம். இந்த ஒரு வீடியோவுல ஒவ்வொரு கட்சியும் எத்தனை சதவீதத்தோட எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவுல டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். எந்த கட்சி அதிகமான இடங்களில் வெற்றி பெற்ற ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, வீடன் எடுத்துள்ள இந்த ஒரு கருத்து கணிப்பு படி 37.5% வாக்குகளை பெற்ற திமுக கூட்டணி 121 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. திமுக வந்து பாத்தீங்கன்னா தனியாக இல்லாம கூட்டணி கட்சிகளின் வெற்றிகளை பெற்று மட்டுமே 121 இடங்களை கைப்பற்றும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து 33.63% வாக்குகளை பெற்ற அதிமுக கூட்டணி 83 இடங்களை கைப்பற்றும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. எதிர்கட்சியாக அதிமுக வரும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. இதனை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகம் 24.71% வாக்குகளை பெற்ற 3 இடங்களில் தாவேகா வெற்றி பெறும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. அந்த 3 இடம் எது அப்படின்னா பெரம்பூர், திருச்சி கிழக்கு மற்றும் ஆர்கே நகர். இந்த 3 இடங்கள்ல டிவிகே கட்சி வெற்றி பெறும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. அதனை தொடர்ந்து 27 இடங்களில் கடுமையான போட்டி நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் திமுக பெரும்பான்மை இடங்களை பெறாது என்றும் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் மட்டுமே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வில்லிவாக்கம் தொகுதியில் கடுமையான போட்டி நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு கருத்து கணிப்புல வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகிருக்குது. இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது முதல் தேர்தல்ல 4வது இடம் தான் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா முதல் இடம் பிடித்த ஆட்சியை அமைச்சிருந்தாங்க. அதே போல கண்டிப்பாக எத்தனை கருத்து கணிப்புகள் வெளியானாலும் தாவேகா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு கருத்து கணிப்பு பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து நிறைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாயிட்டு இருக்குது. அதையெல்லாம் நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்துடலாம். உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.